இந்த வடிவேல் சொல்ற மாதிரி ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. வாக்கி டாக்கின்னு சொன்னால் என்ன? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா நினைக்கிறேன். இந்த வாக்கி டாக்கி அப்படின்னா என்ன, இது எந்த இடத்துல பயன்படுத்தப்படுறது, யாரால் பயன்படுத்தப்படுறது, எப்படியான பாதுகாப்புகளை கருதி இது பயன்படுத்தப்படுறதுன்னு சொல்லி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இந்த பூவில் எவ்வளோ அழகாக இருக்கேன். சரி, நம்ம அந்த விஷயத்துக்கு வருவோமே. அப்போ ஒரு இறுக்கமான ஒரு காவல் அந்த துண்டுக்குள்ளே பயன்படுத்தப்படுற இந்த வாக்கி டாக்கி முக்கியமான விஷயங்களை கதைக்கிறதுக்காக வெளிநபர்களால் ஒட்டு கேட்க முடியாத அளவுக்கு பயன்படுத்தப்படுறது. அப்போ ஏதோ இந்த ஃபோனில் கதைச்ச சாதாரண ஆடியோ மாதிரி சில ஆடியோ பதிவுகள் ரிலீஸ் ஆகிருக்குது. அதாவது தங்கட காவல்துறைக்குள்ள ஒரு பெண் காவல்துறை உத்தியோகத்தர் செய்த அநியாயம், அதாவது ஒன்று பெண்ணுக்கு அநீதி நடந்திருக்குது, அதை முறைப்பாடு செய்த வந்த இடத்துல நடந்து கொண்ட விதம் தொடர்பாக ஒரு டிஐஜி தான் சிறப்பாக கடமையாற்றுன்றதை வெளிக்கொண்டதுக்காக இந்த ஆடியோ வெளிவந்திருக்குது. இப்போ வாக்கி டாக்கின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமே. அப்போ இந்த ஆடியோ வெளிவர்றதால ரெண்டு விஷயம். ஒன்று இது ஒரு தொலைபேசியில் நடந்த உரையாடல்னு சொன்னால் இந்த ஆடியோ லீக் ஆகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது, கூடுதல் சந்தர்ப்பம் இருக்குது. வாக்கி டாக்கியில் நடந்தது யார் இது ரிலீஸ் பண்ணது? அப்போ ரிலீஸ் பண்ணுறது எப்படியோ லீக் ஆகிட்டுன்னு சொன்னால் உங்களோட காவல்துறையில் உள்கட்டமைப்பு வசதிகள் அல்லது அமைப்புகள் வீக்காக இருக்குன்னு சொல்ல வாரீங்களா, அல்லது நீங்கள்லாம் சரியான முறையில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடெல்லாம் சிறப்பாக செய்கிறீங்களன்னு சொல்ல வாரீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.